ஜனநாயகம் தணிக்கை சான்று வழக்கில் 27ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படுவதாக உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. தணிக்கை சான்று வழக்கில் வாதங்கள் முடிந்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வரும் 27ஆம் தேதி தீர்ப்பு வழங்குகிறது உயர்நீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். என்ன விவரம் சுப்பையா? அதாவது ஜனநாயகம் படம் தொடர்பாக மத்திய தணிக்கை வாரியம் சான்றிதழ் வழங்கவில்லை. இதனை எதிர்த்து ஜனநாயகம் படம் நிறுவனத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கானது கடந்த 6ஆம் தேதி தொடரப்பட்ட வழக்கு தனிநீதிபதி பி.டி. ஆசா முன்பு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது நீதிபதி வழக்கை விசாரித்து 9ஆம் தேதி தீர்ப்பளித்தார். அப்போது ஜனநாயகம் படம் தொடர்பாக மறுஆய்வு குழுவுக்கு அனுப்பிய உத்தரவை ரத்து செய்வதாக நீதிபதி குறிப்பிட்டிருந்தார். காலையில் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து உடனடியாக தலைமை நீதிபதி முன்பு முறையீடு செய்யப்பட்டது. மத்திய தணிக்கை வாரியத்தின் சார்பில் முறையீடு செய்தனர். அங்கு இந்த வழக்கு விசாரணை 20ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தை ஜனநாயகம் படம் நிறுவனம் நாடியது. உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றத்தை அணுகுமாறும் 20ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணை வரும்போது நீங்கள் அங்கே சென்று பார்த்துக் கொள்ளுங்கள் என்று இந்த வழக்கை மீண்டும் உயர்நீதிமன்றத்தை அனுப்பி வைத்து விட்டனர். இதனைத் தொடர்ந்து 20ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணை எடுக்கப்பட்டு தலைமை நீதிபதி எம்.எம். ஸ்ரீவத்சவா, நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய தலைமை அமர்வு முன்பு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அந்த இருதரப்பு வாதங்களும் வைக்கப்பட்டன. மதியம் 12 மணிக்கு தொடங்கிய விவாதமானது மாலை 4:30 வரை விசாரணை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இருதரப்பு வாதங்கள் முடிவடைவதை அடுத்து நீதிபதி அன்றைய தீர்ப்பு வழங்குவதாக இருந்தார். விசாரணை நீண்ட நேரம் ஆனதால் அன்றைய தீர்ப்பு வழங்க முடியவில்லை. அதற்கு பதிலாக இந்த தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு தெரிவித்திருந்தார். இந்த தீர்ப்பு கடந்த 2-3 நாட்களாக வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது வரும் 27ஆம் தேதி 3 நாட்கள் விடுமுறை என்பதால் வரும் செவ்வாய்க்கிழமை அன்று 27ஆம் தேதி இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்குவதாக தற்போது உயர்நீதிமன்றம் அந்த விசாரணை பட்டியலில் தீர்ப்புக்கான வெளியிடப்பட்டுள்ளது. எனவே வரும் 27ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அப்போது நீதிபதி இந்த வழக்கின் தீர்ப்புகளை வாசிப்பதாக சொல்லியுள்ளார். ஆகவே அந்த தீர்ப்பு 10:30 மணிக்கு மேல் வெளியாகும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி சுப்பையா.